சரியா? உங்கள் ஈழத்து மீனவன் தஸ்லீம். இது வந்து குருவிலேன்னு சொல்லுவாங்க. இது வந்து கல்லுதான் பால். இது வந்து தனிச்சதை உள்ள மீன். இது வந்து உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத, அதாவது சொல்லுவாங்க கிரண்டியன்னு சொல்லி, அந்த அப்படி ஒன்றும் இல்லது. இது வந்து தனிச்சதை மீன். கல்லில் தான் பாலும், கல்லில் இயக்கக்கூடிய அந்த இறைகளை தின்னு சாப்பிடுவாரும். இது வந்து சாப்பிட்டா வயிற்றுக்கு வந்து, அதாவது டொய்லெட் நல்லா வயிற்றை சுற்றமாகும். இந்த மீன் வந்து கல்லில் வாழக்கூடியது. குருவிலி தனிச்சதை உள்ள மீன். பாபிக்கு நல்லா இருக்கும், கறியாக்கினாலும் நல்லா இருக்கும். ஆனால் பாபிக்கு வேறு டேஸ்ட் ஒன்று தரும். இன்ஷால்லா பாருங்கள், இது துடிக்குது, எப்படி துடிக்குது. இந்த மீனை கொண்டு போய் நாங்கள் பாபிக்குன்னு செய்வோம், போட போகிறோம். இல்லாட்டி சமையல் ஆரம்பிக்கும். இலக்கு மீனவன் தஸ்லீம் யூடியூப் சேனலில் பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு வரான சுவாரஸ்யமான வீடியோக்களை வேணுமென்று சினை சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டோட ஆசிரியங்க. உங்கள் ஈழத்து மீனவன் தஸ்லீம் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோக்களை சந்திப்போம்.